There are 400 cracker manufacturing units in Sivakasi, like the one I'm standing in, with many sheds in an empty ground. And for decades, this has been the primary source of employment for villagers in Sivakasi and in neighborhoods across. Now, in such a circumstance, with the cracker ban, there are questions about how these workers are struggling. So let's find out what they really expect from their parliamentarians, from the politicians who represent them. So we're inside one of the firecracker factories here in Sivakasi. It's of course the hub of these kind of crackers, and you see next to me the kind of work that's being done. What you enjoy on Diwali, those sparklers which get over just like that. They're painstakingly worked on year-round by these women who are cooped up in these small holes, these small shacks where they work non-stop. And because of regulations, you're not allowed to have any sort of fan. It has to be a roof on top. There's a tin shed that's been constructed, and that's because of the multiple incidents of accidents or fires that have been reported in these parts. Let's speak to some of them, understand their issues, their difficulties, and what they expect from political parties. அம்மா வணக்கம். நீங்க என்ன பண்றீங்க? ஸ்பார்க்லர்ஸ் இல்ல இது? கொஞ்சம் கஷ்டமா இல்ல இங்க உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி ஃபேன் இல்ல ஒண்ணுமே இல்ல உட்கார்ந்துட்டு இதே பண்ணிட்டே இருந்தீங்க? கொஞ்சம் இருக்கும் பிற காத்தடிச்சதுன்னா தெரியாது. கஷ்டமா தான் இருக்கு. எப்படி செஞ்சாலும் ஆகணும்ல எங்களுக்கு அதான குழப்பம். எவ்வளவு காசு கிடைக்குது ஒரு நாள்ல? 300 ரூபாய். போதுமா? போதும். சரியா என்ன செய்ய? இப்போ இந்த கட்சியோட இங்க தமிழ்நாடு அப்புறம் மத்திய அரசுல உங்களுக்கு என்னமோ ஒரு டிமாண்ட் இருக்கா? என்ன பார்த்துட்டு ஓட்டு போடுவீங்க? உங்க வேலை பார்த்துட்டா என்ன காசு என்ன வருது, என்ன ஸ்கீம் போட்டிருக்காங்க, என்ன பார்த்துட்டு நீங்க ஓட்டு போடுவீங்க? நாங்க ஆமா எங்களுக்கு இந்த வேலை என்னைக்கு ஒண்ணு நடக்கணும், அதுதான் நாங்க எதிர்பார்ப்போம். அதை வச்சுதான் எங்களுக்கு பழக்கம். ஆனா இப்போ அது ஓகே, அதான் ஓகே. அதனால சேம் ஓட் இல்ல? சேம் ஓட். ஆமா. I've tried to dig out as much as I can. You can see that either they're very shy or they don't have too much of opinion on politics. So that's because they essentially put their head down and work, not thinking about the circumstances around them or any of the issues per se. நீங்க பண்றீங்க இந்த ஸ்பார்க்லர்ஸ் மாதிரி பேன் பண்றதுக்கு சொல்றாங்க. அதனால உங்களுக்கு டிமாண்ட் இங்க கம்மியாயிருக்கா? அதனால உங்களுக்கு என்னமோ பிரச்சனை ஆயிருக்கா? இப்ப அடிக்கடி இந்த பச்சை உப்பு தயாரிக்கிறத தடை பண்றாங்க. அதனால வேலை வாய்ப்பு எங்களுக்கு கம்மியாகுது. அதுக்கு எந்த தடை இல்லாம நல்லபடியா வேலை வாய்ப்பு கொடுக்கணும். சோ நீங்க என்ன சொல்றீங்க? இங்க வேலை இருக்கா இல்லையா? இப்போ இப்போதைக்கு இருக்கு. அந்த தடை விதிக்கிறப்போ வேலை வாய்ப்பு கம்மியாகுது. அதுக்காக நீங்க என்ன நினைக்கிறீங்க? கட்சி என்ன பண்ணும்? அதுக்கு கட்சிக்கு வந்த உடனே எல்லாமே இது போதுமான அளவு உற்பத்தியை தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் கட்சி. அது மேலதான் ஓட்டு போடுவீங்களா இல்ல என்ன பார்த்துட்டு? முக்கியமான ஓட்டு போடுவோம். இது வரைக்கும் இங்க விருதுநகர்ல இதுல நீங்க எவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க, அதோட நீங்க கொஞ்சம் ஹாப்பியா இருக்கீங்களா? பரவாயில்ல, எல்லா உதவி பண்ணிருக்காங்க. அப்படியா? சேம் ஓட்டா போடுவீங்க? போடுவோம். அது ரகசியம். அப்ப நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க இந்த ஊர்ல யாரு ஜெயிச்சாங்க இவ ஓட்டு போட்டா அப்படின்னு. She's very smart. So you can hear from all of them that they have no complaints per se, but they only say one thing, which is secure our jobs. And the more you say ban crackers, the more you say that even green crackers aren't allowed, all of their livelihoods suffer.